சங்க இலக்கிய நூலாகிய நாலடியாரில் எது அழகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தலையை நல்ல அலங்காரம் பண்ணுவது அழகா, நல்ல வர்ணம் போட்ட முந்தானை கொண்டது அழகா, மஞ்சள் பூசுவது அழகா, இதெல்லாம் அழகே அல்ல. இப்போ வாங்க இந்த நாலடியாரில் உண்மையான அழகு எதுன்னு சொல்லி பார்ப்போம். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம்யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. குஞ்சி அழகு, குஞ்சி அழகுனா என்ன? தலைமையில் அழகாக சீவிக்கிறது அழகல்ல. கொடுந்தானே கோட்டழகு, அதாவது நல்ல சேலையிலேயோ சுடிதார்லேயோ போடக்கூடிய பேண்ட் ஷர்ட்டுகளில் போடக்கூடிய கரைகளில் இருக்கக்கூடிய அழகும் ஒரு அழகு இல்லை. அப்புறம் பெண்கள் பூசிக்கிற மஞ்சளும் ஒரு அழகல்ல. இதை விட ஒரு சிறந்த அழகு என்னன்னா கல்வி தான் அழகுன்னு சொல்லி நாலடியாரில் கூறப்பட்டிருக்கு. கல்வி எப்படி அழகு? கல்வி கற்றதனால் உண்மையாக மனசிலே நடந்து கொள்ளுகிறோம் என்ற ஒழுக்கம் வருகிறது. அந்த ஒழுக்கத்தை நிலைக்கச் செய்வதும் நமது கல்விதான். ஆக கல்வி அழகு, அழகு உயர்ந்த அழகு என்று நாலடியார் அழகாக கூறுகிறார். ஆலும் மேலும் பல்லு குருதின்னு சொன்னேன். அதாவது ஆலம் கொழுந்தும் நம்ம வேல மரத்தினுடைய கிளைகளும் வச்சு நம்ம பல் விளக்கினா நம்ம பல்லு மிகவும் அருமையாக இருக்கும். அது மாதிரி பல் உறுதிக்கு இந்த ரெண்டையும் சொல்லுவாங்க. நம்ம சொல் உறுதிக்கு திருக்குறளையும் நாலடியாரையும் சொல்லுவாங்க. ஆக இந்த நாலடியார் மூலம் நம்ம எது அழகுன்னு பார்த்தோம். இந்த கல்வியினுடைய சிறப்பை பற்றி தொடர்ந்து நாம் வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.